எலிசா பரிசுத்தவான் என்று காண்கிறாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கெல்லாம் நிறைய அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் இருக்கு? வரம் பெற்ற தேவ ஊழியர், தீர்க்கதரிசி, அப்புறம் சொல்லுங்க, இப்படி நிறைய அடையாளம் இருக்கு. எந்த ஊழியராவது தனக்கு பின்னாடி பரிசுத்தவான்னு போட்டு பாட்டிருக்கீங்களா? இல்லை நம்ம தான் அப்படி பார்க்குறோமா? எந்த ஊழியரையாவது நம்ம பார்க்குறது என்ன தான் பார்க்குறோம்? இவர் வந்தால் இவர் பயங்கரமாக பேசுவார், இவர் வந்தால் இவர் பயங்கரமாக பாடுவார், இவர் வந்தால் நல்லா ஆடுவார், இவர் பயங்கரமாக அற்புதம் செய்வார். எல்லாமே வெளிப்படையான அடையாளங்களைத்தான் பார்ப்போம். ஆனால் அந்த ஸ்திரீ எலிசாவை ஏதோ ஒரு தீர்க்கதரிசி என்பதனால தான் வீட்டில் இடம் கொடுக்கல, அவனை பரிசுத்தவான் என்று சொல்லி பார்த்து பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியினாலே அந்த பெண்ணுடைய வாழ்க்கை